Hi friends, welcome to Shivakavi Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல கர்நாடகா ஸ்பெஷலான தொன்னே பிரியாணி செய்யறது எப்படின்னு நாங்க பார்க்க போறோம். இந்த தொன்னே பிரியாணின்றது வந்து கர்நாடகால ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பிரியாணிங்க. அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா கியூ கணக்குல ஆளுங்க நின்னு பல மணி நேரம் காத்திருந்து இந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு போவாங்களாம். அவ்வளோ ஃபேமஸான பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க செகண்ட் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தொன்னே பிரியாணி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது மட்டன் வந்து நீங்கள் எடுக்கும்போது எப்பயுமே அதுவும் பிரியாணிக்குன்னு எடுக்கும்போது வெறும் வந்து அந்த சதை பார்ட் மட்டும் எடுக்காமல் எலும்போடு சேர்த்து எடுத்திங்கன்னா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம 1/2 கிலோக்கு ஈக்குவலாக 1/2 கிலோ அப்படி செய்ய போகிறோம். அதாவது ஜீரக சம்பாவும் 1/2 கிலோ எடுக்க போகிறோம். அதனால் அதுக்கு மேட்சாக ஈக்குவலாக பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டன் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை மேரினேட் பண்ணிக்கலாம் வாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இப்போ 1/2 கப் அளவுக்கு நல்ல திக்கான கர்டு எடுத்துருக்காங்க. அதையும் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிச்சின்னா நம்ம வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக மாய்ஸ்சராக இருக்கும் மட்டன். அதனால் இது ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சிங்க. நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் நம்ம இப்படி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதுவே வந்து நமக்கு இங்கே பாருங்கள் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்குது. அப்படி உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே நம்ம குக்கர் போட்டு 3 விசில் வைக்க போகிறோங்க. 3 விசில் வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ அங்கே விசில் வரத்துக்குள்ளே நான் இங்கே வந்து 1/2 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கிற ஒரு ரைஸுங்க இது. இப்போ இந்த ரைஸை வந்து நான் ஊற வைக்க போகிறேன். நமக்கு அங்கே விசில் வர்றதுக்குள்ளேயும் இங்கே இந்த அரிசி ஊறத்துக்கும் கரெக்டான ஒரு டைம் இருக்கும். அதனால் நான் இப்போயே ஊற வச்சுக்க போகிறேன். இதை நல்லா ஊற வச்சுட்டு இப்போ அடுத்து பிரியாணிக்கு தேவையான மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்குவோம் வாங்க. இப்போ பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஜார் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த ஜாரில் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கேங்க. இது நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் துண்டு இஞ்சியை வந்து தோல் நீக்கி அதுலேயும் சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோங்க. இப்போ நான் அடுப்பில் ஒரு கேசரோல் வச்சுருக்கேங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா காஞ்சோனே இங்கே பாருங்கள் என்னென்ன மசாலா இன்றைக்கி நம்ம ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 5 லவங்கம், 4 அனிஸ் அதுவும் 1/2 எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி, ஒரே ஒரு இதழ் ஜாதி பத்திரிங்க. இப்போ இந்த சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எண்ணெயும் சூடேறிடுச்சு. இப்போ இந்த சொன்ன எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் அதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்துக்குவோங்க. இப்போ நான் ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதை சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்குவோங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறைய வகையான பிரியாணியோட ரெசிபிஸ் போட்டு நீங்கள் இன்னும் அந்த வீடியோ செக் பண்ணனா மேலே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஐ பட்டனில் போய் செக் பண்ணிக்கோங்க. பாருங்க வெங்காயம் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கறி, அதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு அந்த கறியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கை விடாமல் இதை கிளறி விட்டுக்குவோங்க. பாருங்கள் நம்ம வதக்கி விட்டதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இந்த டைமில் நம்ம புதினா கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோங்க. நம்ம சேனலில் நான்வெஜ் பிரியாணி மட்டும் இல்லைங்க, காயே இல்லாமல் எப்படி பிரியாணி செய்கிறது அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை மேலே ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சுக்கிறேன். இது நல்லா குக் ஆகணுங்க. இதில் இருக்க பச்சை வாசனையும் போகணும், எண்ணெயும் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் கலரும் மாறி இருக்குது, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு 2 கிளறி விட்டுட்டு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்குவோங்க. தக்காளி நல்லா சேர்த்து வதக்கும் போது அது நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி 2 கொதி வரணுங்க. இங்கே பாருங்கள் வந்துருச்சு. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க. இதோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருவோங்க. இது நல்லா ஒன்று சேர்ந்து கலரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ மூடி போட்டு மூடிக்கிறேன். 2 நிமிஷம் அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க.
பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோங்க. அவ்வளோதாங்க, பிரியாணியோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தண்ணி வச்சுக்குவோம் பிரியாணிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 அதாங்க தண்ணியோட அளவு. நான் கறி தண்ணியும் சேர்த்து வச்சுக்கிறேன். 1 காப்படி அரிசிக்கு 1.5 காப்படி தண்ணி, அதாங்க அர்த்தம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ வந்து தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை நல்லா வடிகட்டி சேர்க்க போகிறோம். அதனால் தண்ணி கொதிக்கட்டும், அது வரைக்கும் நான் மூடி வச்சுக்கிறேன். பாருங்கள் நல்லா தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அரிசியை நல்லா வடித்து இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி இருக்காத மாதிரி வடித்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஊற்றிருக்க தண்ணியும் அதில் கொஞ்சம் அரிசியில் தண்ணி இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து பிரியாணி கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். நம்ம சேனலில் பிரியாணி குழஞ்சிட்டாலோ இல்லை தண்ணி அதிகமாகிட்டாலோ என்னென்ன பண்ணலான்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கலனா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், போய் அதை பாருங்கள். இப்போ அரிசி சேர்த்து நான் பொறுமையாக கலந்து விட்டுட்டேங்க. இப்போ மூடி வச்சுக்கிறேன். முக்காப்பதம் அரிசி வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், முக்காப்பதம் அரிசி வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி மேலே நிற்கிது. இப்போ பொறுமையாக கலந்து விட்டுக்குவோங்க. அரிசி உடையாத அளவுக்கு கலந்து விடுங்க. இப்போ கலந்து விட்டுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல்லை நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தோசைக்கல்லை இதை எடுத்து வச்சு நம்ம தம் போட போகிறோங்க. 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நல்ல தம்மில் இருக்கட்டும்ங்க. 40 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், 40 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி நல்லா உதிராக நல்லா வாசனையோட செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பொறுமையாக கலந்து விட்டுக்கிறேங்க, ஏன்னா அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். நம்மளோட சூப்பரான அட்டகாசமான தொன்னை பிரியாணி ரெடி. வாங்க இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். கர்நாடகாவில் தொன்னை பிரியாணியை அவங்கவுங்க ஹோட்டலுக்கு ஒரு சிக்னேச்சரான தொன்னை இருக்குங்க. அதில் தான் அவங்க சர்வ் பண்ணுவாங்க. எனக்கு அது கிடைக்காதனால நான் நம்ம ஊரில் கிடைக்கிற பாக்க மட்டையில் சர்வ் பண்ணியிருக்கேங்க. செம்ம சூப்பராக செம்ம எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி இந்த தொன்னை பிரியாணிக்கு பேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நான் மட்டன் குழம்பு தாங்க வச்சுருக்கேன். செம்ம சூப்பராக 2 வகையான மட்டன் குழம்பு நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து ஏன் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே இருக்க செகண்ட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சிவகவி லைஃப் ஸ்டைல்.